ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் நம்முடைய தேவாதி தேவன் நமக்காய் பிறந்தார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை விடுதலையாக்கும்படியாக, நம்மை நித்தியத்தில் சேர்க்கும்படியாக அவர் நமக்காய் பிறந்திருக்கிறார். இந்த நாளில் பிரகாசிக்கும் ஒளி என்ற தலைப்பில் நாம் இந்த கிறிஸ்துமஸ் நற்செய்தி உங்களுக்கு வழங்குவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். முதலாவதாக வசன ஆதாரமாக லூக்கா 2:9 அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்பதை. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. யாரை சுற்றிலும் கர்த்தருடைய மகிமை பிரகாசித்தது? மேய்ப்பர்களை சுற்றிலும் கர்த்தருடைய மகிமை பிரகாசித்தது. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள் உங்க ஒவ்வொருவரை சுற்றிலும் கர்த்தருடைய மகிமை பிரகாசிக்கிறதா இருக்கிறது. அந்த கர்த்தருடைய பிரகாசம் உங்களுக்கு வரும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருள், உங்க வாழ்க்கையில உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கி போய் இந்த நாளில் ஒரு வெளிச்சம் உங்கள் மேல இருக்கிறது. அவரே வெளிச்சமாகிய தேவன், அந்த பிரகாசமாகிய ஒளி. அந்த ஒளி யார்? அந்த ஒளி இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் உங்கள் மேல உதிக்கிறார். உங்களை விடுதலையாக்கும்படியாக, உங்களை வியாதிகளிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, உங்களை கஷ்டங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, உங்களை துன்பங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, உங்களை துக்கங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும்படியாக, உங்களுக்கு அற்புதத்தை செய்யும்படியாக அந்த ஒளி உங்களை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. அந்த ஒளி உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. அந்த ஒளி உங்க குடும்பத்தை இருக்கிற குழந்தைகள் மேல பிரகாசிக்கிறது. அந்த ஒளியானது நீங்கள் உங்களுடைய பிரியமானவர்கள் மேல பிரகாசிக்கிறது. அந்த ஒளி ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யும்படியாக வந்திருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஒளி, அவரே அற்புதமான தேவன், அதிசயமான தேவன். அந்த மேய்ப்பர்களுக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்கு பிறந்திருக்கிறார், தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி உலகத்துல தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரிவு உண்டாதான்னு சொல்லி தேவனை துதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தூதர்கள் கூட்டம் தேவனை துதிக்கிறார்கள். அந்த மேய்ப்பர்கள் தீவிரமாய் போய் அந்த ஒளியை தரிசிக்கிறார்கள். இயேசுவாகிய ஒளியை அவர் தரிசித்ததை பார்க்கிறோம். தீவிரமா இயேசுவை தரிசித்தார்கள். ஆமேன். அந்த ஒளி எதற்காக உங்கள் மேல பிரகாசிக்கிறது? இயேசுவை நீங்கள் தரிசிக்கும்படியாக, இயேசுவை ஆராதிக்கும்படியாக, இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாக அந்த ஒளியானது உங்களை தேடி வந்திருக்கிறது. கர்த்தர் நம்ம எதற்காக ஏற்படுத்தினார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் தூதியை சொல்லுவார்கள். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நீங்கள் கூட கர்த்தருடைய பாதத்துல அதிகமான நேரத்தை செலவழிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் அவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். உங்களோடு கூட அவர் தங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறார். உங்களோடு கூட பேச விருப்பப்படுகிறார். உங்களிடத்துல அவர் நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். என்ன நற்செய்தி? உனக்காக நான் இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன். இந்த காலத்துல யாருக்கா இருக்கிறான்னு சொல்ல முடியாது. கணவன் கூட மனைவிக்கா இருக்கிறான்னு சொல்ல முடியாது. எல்லா காரியத்தையும் கணவன் மனைவிக்காக செய்ய முடியாது, மனைவி கணவனுக்காக செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் நமக்கா எல்லாவற்றையும் செய்கிற தேவன், சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன். கர்த்தர் உனக்கா யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதம் 110 கடைசி வசனத்துல வாசிக்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அன்பு, அந்த பிரகாசிக்கும் ஒளி உங்களை தேடி வந்திருக்கிறது. அந்த பிரகாசத்தின் ஒளியை நீங்கள் ஆராதிக்கும்படியாக, அவரை ஆராதிங்கள். இரவு பகலும் அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக அந்த ஒளியானது இந்த நாளில் உங்கள் மேல பிரகாசிக்கிறதா இருக்கிறது. மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கடவுளின் வசனத்தின்படி அந்த ஒளி எப்பொழுது உங்கள் மேல பிரகாசிக்கும்? எதற்காய் பிரகாசிக்கிறது? நீங்கள் நற்கிரிகளை செய்யும் பொழுது அந்த ஒளியானது உங்களை பிரகாசிக்கிறது. அந்த நற்கிரிகளை செய்வதற்கு வேண்டிய கிருபைகளை தருகிறது, வேண்டிய பணத்தை தருகிறது, வேண்டிய நன்மைகளை தந்து நீங்கள் மக்களுக்கு நற்கிரிகளை செய்யும்படியாக, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும்படியாக, தேவையோடு இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யும்படியாக, இயேசு கிறிஸ்துவாகிய நற்செய்தி அவர்களுக்கு கொண்டு செல்லும்படியாக அந்த ஒளியானது அவர்களுக்கு பிரகாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல மேய்ப்பர்கள் எல்லா இடத்துலையும் கூட இயேசு பிறந்த நற்செய்தி பிரசித்தம் பண்ணினதை பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஒளி எதற்காய் உதித்திருக்கிறது? இயேசு பிறந்த நற்செய்தி. இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கார் என்று சொல்லி துன்பத்தில் இருக்கிற மக்களை, கஷ்டப்படுகிற மக்களை, தரித்திரத்துல வாழுகிற மக்களை, பாவ சாப கட்டுக்கள்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி நீங்கள் சொல்லும்படியாக இந்த நாள் அந்த பிரகாசத்தின் ஒளி உங்கள் மேல கூட விதித்திருக்கிறது. உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அந்த வரவழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, அவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை அறிவிக்கும்படியாக, அவர் உங்களுக்கு செஞ்ச எல்லா விதமான ஆசீர்வாதங்களை மக்களுக்கு சாட்சியா சொல்லி அவர்களை கிறிஸ்துவனை வழிநடத்தும்படியாக அந்த ஒளியானது உங்களை பிரகாசிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருக்காக இந்த நாளில் நீங்கள் எழுந்து பிரகாசிப்பீர்கள், கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துவீர்கள். நாம் பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். பவுலின் மேல அந்த ஒளி பிரகாசித்தது. பவுல் சபைகளுக்கு மிகுந்த துன்பத்தை உண்டாக்கி
ஜனங்களை கஷ்டப்படுத்தி எல்லாரையும் கர்த்தருடைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற எல்லாரையும் பிடிச்சு சிறைச்சாலையில போடுவதற்கு முக்கியமா காரணமா அதை பார்க்கிறோம். ஸ்தேவானுடைய கொலையில கூட சம்பந்தப்பட்டிருந்ததை நான் பார்க்கிறோம். ஆனால் சவுல் மேல கர்த்தருடைய ஒளி பிரகாசித்த போது அவனுடைய வாழ்க்கை மறுரூபம் ஆயிற்று. அவன் வாழ்க்கை மறுரூபமானது மாத்திரமல்ல, அவன் தாமதமின்றி கிறிஸ்துவை பிரசங்கிக்க போய்விட்டான். கர்த்தருடைய ஊழியக்காரராய் மாறிவிட்டான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சுவிசேஷத்துக்கு விரோதமாக இருப்பவர்களை கூட, ரட்சிக்கப்படாத ஜனங்களை கூட சந்திக்கும்படியாக அந்த ஒளி அவர்கள் மேல் பிரகாசிக்கிறதா இருக்கிறது. இதனால் உங்க குடும்பத்தில் உள்ள உங்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் நாள நற்செய்தி என்ன? உங்களுடைய ரட்சிக்கப்படாதவர்கள் மேல கர்த்தருடைய ஒளி உதிக்கிறது. அந்த ஒளி அவர்களை சந்திக்கும்படியாக, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வைக்கும்படியாக அந்த ஒளியானது அவர்கள் மேல உதித்திருக்கிறது. ஆமீன். கர்த்தர் நன்றி சொல்லுங்கள். கர்த்தாவே, இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல எனக்குரியவர்களை, ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் உள்ளவர்களை, ரட்சிக்கப்படாத என்னுடைய சகோதர சகோதரிகளை, ரட்சிக்கப்படாத என் குடும்பத்தினாரை, ரட்சிக்கப்படாத என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்க சந்திக்க போறதுக்காக ஸ்தோத்திரம், ரட்சிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், அவர்கள் மேல உங்களுடைய வெளிச்சம் உதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தராகிய தேவன் அவர்களை இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல அவர் சந்திக்கும்படியாக, அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு மறுரூபத்தை உண்டாக்கி அவர்களை ஊழியக்காரர்களை மாற்றும்படியாக, அவர்களை அற்புத சாட்சியாய் மாற்றும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். சவுலை மாற்றின தேவன், சவுலை பெரிய அளவுல உயர்த்தி ஊழியக்காரனை அழகு பார்த்த தேவன். ஆமீன். சுவிசேஷ விரோதமா இருக்கிற பிள்ளைகளை, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை சந்தித்து சுவிசேஷத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறவர்களாக, அவருடைய சீஷர்களாக அவருடைய நாமத்தை மேம்படுத்துகிறவர்களாக, அவருடைய ஊழியர்களை பெரிய அளவில் செய்கிற மக்களாய் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த ஒளி வந்திருக்கிறது. அடுத்ததாக பேதுருவை தேடி அந்த ஒளி வந்தது. அந்த ஒளி பேதுரு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்தான். ஏரோது கைது பண்ணி பேதுரு எப்படியாவது கொலை பண்ணணும், கொலை பண்ணுவதற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த நேரத்துல அந்த ஒளி பேதுருவை சுற்றிலும் பிரகாசித்தது. எதற்காய் பேதுரு மேல அந்த ஒளி வந்தது? பேதுருவை விடுதலையாக்கும்படி. பேதுருவே, உனக்கான திட்டங்கள், என்னுடைய திட்டங்கள் பெரிய திட்டங்கள். அதற்காய் கர்த்தர் தன்னுடைய ஒளியை பேதுரு மேல அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். சத்ருடைய திட்டங்கள் உன் வாழ்க்கையில பலிக்காது. உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமா நியாயத்திலும் எந்த நாவை வெட்கப்படுத்துவாய். பேதுருவே, உனக்கான என்னுடைய திட்டம் இதுவல்ல. உன்னை அழிக்கும் சத்துருவானம் வைத்திருக்கிற திட்டத்தை நான் நிர்மூலமாக்கும்படியாக அந்த ஒளியை உண்மையில உதிக்கப்படுற என்று சொல்லி பேதுரு மேல் அந்த ஒளி பிரகாசித்ததை பார்க்கிறோம். ஆமேன். பேதுருவை இந்த விடுவித்த ஒளி சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து பேதுருவை அற்புத சாட்சியாய், பேதுருவை பெரிய அளவில் ஊழியத்தில் பயன்படுத்துகிற அதே ஒளி உங்கள் மேல உதித்திருக்கிறது. உங்களை துன்பங்களிலிருந்து விடுதலாக்கி நான் ஆண்டவருக்கு எளிமை பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், ஒருவேளை என்னுடைய வியாதிகள், என்னுடைய துன்பங்கள் எனக்கு தடையா இருக்கிறது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிற தடைகளை உடைக்கும்படியாக அன்றைக்கு பேதுரு எழும்ப முடியாத சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது. பேதுருக்கு ஊழியத்தில் எழும்ப முடியாத இருக்கிற தடைகளை உடைத்தெறிந்து பேதுரு வந்து சிறைச்சாலையில் வெளியே கொண்டு வந்து பேதுரு கர்த்தருக்காய் எளிமை பிரகாசிக்கும்படி செய்த அதே ஒளி நீங்களும் எளிமை பிரகாசிக்கும்படி அந்த ஒளி உங்களை தேடி வந்திருக்கிறது. இதனால கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து பிரகாசிப்பீர்கள். அவருடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்துல சுடர்களைப் போல பிரகாசிப்பீர்கள் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் வாசிங்கள். பரிசுத்தாவினால் நிறைந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தாவே நம்முடைய ஊழியத்துல பயன்படுத்தும். நானும் கூட அந்த ஒளியை என்மேல் பிரகாசிக்கிற அந்த ஒளிய, அந்த நற்செய்தியை, அந்த கிறிஸ்துவ பிறந்த நற்செய்தியை, எல்லாருக்காவோ பிறந்திருக்கிற நற்செய்தியை எல்லாருக்கும் கொண்டு செல்வே ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லுவே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் மூலமாக நாமத்தை மகிமைப்படுத்துவார். எஸ்ஐ 60 பார்க்கிறோம். எளிமை பிரகாசி ஒன்று ஒளி வந்தது. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவே நீங்கள் கர்த்தருக்கு எளிமை பிரகாசிக்கிற ஒரு வேலை. அந்த ஒளி உங்களை வந்திருக்கிறது. உங்கள் ஊழியத்தை ராஜாக்கள் கடந்து வருவார்கள், ஜாதிகள் கடந்து வருவார்கள். கர்த்தராகிய தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார். கர்த்தராகிய தேவன் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தராகிய தேவன் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை சந்திப்பார். கர்த்தராகிய தேவன் ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படாமல் கர்த்தாவே, இந்த கிறிஸ்துமஸ் நாள் என்னை ரட்சிங்க ஆண்டவரே. எனக்காய் நீங்க பிறந்திருக்கிறீங்க. உங்க ஒளியின் மேல ஊற்றிருக்கிறது ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறுபடியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளில் இருள் இருக்கிறதோ அந்த இடத்துல வெளிச்சம் உண்டா கடவுது. கர்த்தருடைய பிரகாசம் என் மேல் உதிக்கட்டும். கர்த்தருடைய பிரகாசம் என் வாழ்க்கையில உதிக்கட்டும். கர்த்தருடைய பிரகாசம் என் குடும்பத்துல உதிக்கட்டும். கர்த்தருடைய பிரகாசம் என் ஃப்ரெண்ட்ஸ் மேல ஒதுக்கிட்டும் என்று சொல்லி நீங்க சொல்லும் பொழுது கர்த்தராகிய தேவன் எல்லா இருளையும் நிர்மூலமாக்கி அந்த வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவரே வெளிச்சமும் ரட்சிப்புமான தேவன் என்று சங்கீதம் 27 வாசிக்கிறோம். ஆமீன். ஆதியாகமம் 1 பார்க்கிறோம். எங்கெங்கெல்லாம் இருள் இருந்ததோ அங்கே வெளிச்சம் உண்டாக்குறோம் சொன்ன போது எங்கேயும் வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமீன். இந்த பிரகாசிக்கும் ஒளி உங்களை தேடி வந்திருக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை நன்மையால் நிரப்பும்படியாக, உங்களை விடுதலையாக்கும்படியாக, கஷ்டங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து, தரத்திலிருந்து, எல்லா நோய்களையும் விடுதலையாக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறது. அந்த அன்பின் தேவனுடைய ஒளி உங்கள் மேல் ஊத்திருக்கிறது. நீங்கள் அவருக்கு எளிமை பிரகாசிக்கும்படி வைத்திருக்கிறது. கர்த்ததாமே மகிமையான காரியங்களை இந்த நாளில் உங்களுக்கு செய்வாராக. மீண்டும் ஒருவரை கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நீங்க நல்ல
நல்லபடியாக கிறிஸ்துமஸ் கொண்டாடும்படி உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் பிறந்த நல்லாளை நல்லபடியாக கொண்டாடுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எசப்பா, நாளில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் நீங்க இரட்சகராய் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்க வெளிச்சு உதிக்கட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாம் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும். புள்ளம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறட்டும். ஒவ்வொருவரும் உமக்கா எழுந்து பிரகாசிக்கட்டும். மகிமையான காரியங்களை செய்யட்டும். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. மெரி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ ஆல்.